ஒரு ஹேக்கர் விக்டிமோட கம்ப்யூட்டரையும் மொபைலையும் ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டாவை கேதர் பண்ணுவாங்க. அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுவாங்க. இதுதான் ரீகானிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு தெரியுமா? நீங்கள் ஒரு ரெட் டீம்குள்ளே வந்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதோட டொமைன் நெட்வொர்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற டேட்டாவை எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ரெட் டீம் ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீகானிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டெக்னிக்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய கமெண்ட்டும் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் பாசிட்டிவ். இது பார்த்தீங்கன்னா டார்கெட்டோட சிஸ்டம்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டார்கெட்டுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட்டை அனுப்பி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.